அந்த பிரகலாதனை புகழாதவங்க யாராவது இருக்காங்களா? இந்த உலகத்துல பக்தன் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பண்றோம்? உடனே பக்த பிரகலாதன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். யாரா இருந்தாலும் இன்னைக்கு பக்தியை பத்தி பேசுறாங்க அப்படின்னா பிரகலாதனை பத்தி பேசாம யாரும் பக்தியை பத்தி பேசவே முடியாது. எப்படி பகவானை பத்தி பேசினாங்க அப்படின்னா, பகவானை அழகை பத்தி பேசினாங்க அப்படின்னா, தாமரையை பத்தி பேசாம பகவானை அழகை பத்தி பேசவே முடியாது. தாமரை அப்படின்னு ஒரு விஷயம் அப்படின்னு வந்துட்டா என்ன பண்றோம்? உடனே அந்த தாமரை தான் உபயோகப்படுத்துறோம். எங்கெல்லாம் பகவானுடைய விஷயங்களை சொல்றோம், அழகை பத்தி சொல்றோமோ என்ன பண்றோம்? தாமரை உபயோகப்படுத்துறோம். சோ அப்படி இன்னைக்கு பக்தன் அப்படின்ற விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னா, எல்லா விதமான கவிகள் என்ன பண்றாங்க? இன்னைக்கு பக்தன் அப்படின்னா பிரகலாதன் தான் வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி பிரகலாதனுடைய உயர்ந்த குணங்கள் பகவானுடைய குணங்களுக்கு ஒப்பிட்டப்பட்டு பகவானுக்கு எப்படி உயர்ந்த குணங்கள் இருந்தோ அது போல என்ன பண்றான்? பிரகலாதனுக்கும் அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் இருந்துச்சா? அப்படிப்பட்ட நல்ல குணத்தோடு இருக்கக்கூடிய அந்த பிரகலாதன் எப்படி இருக்கான் அப்படின்னா, எல்லா பக்தர்களுக்கும் உதாரணமா இருக்கான். பக்தர்களுக்கு உதாரணம் காட்டணும் அப்படின்னா, இந்த பாரு, பொறுமைன்னா இப்படி இருக்கணும், பணிவுன்னா இப்படி இருக்கணும், பக்தினா இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு யாரையாவது உதாரணம் காட்டணும் அப்படின்னா எல்லாரும் என்ன பண்றாங்களா? பிரகலாதன் தான் உதாரணம் காட்டுறாங்களா? சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பக்தன் அப்படின்னா என்ன பண்றோம்? உடனே உதாரணம் யாரை காட்டுறோம்? பிரகலாதனை போல அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படி எல்லா பக்தர்களுக்கும் ஒரு உதாரண புருஷனாக பிரகலாதன் இருந்துட்டு வந்தாங்க. எப்படி நம்ம இன்னைக்கு ஏகபத்னி விரதன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா உடனே என்ன பண்ற? ராமரை தான் காட்டுறோம். ஒரே ஒரு பெண்ணோட வாழக்கூடிய ஒரு சத்தியசந்தனா இருக்கக்கூடியவன் யாரு அப்படின்னா ராமர் அப்படின்னு உதாரணம் காட்டுறது போல என்ன பண்றான்? பிரகலாதன் அப்படின்றவன் எல்லா பக்தர்களுக்கும் ஒரு பக்த சிகாமணியாக, பக்தர்களுக்கு உதாரணமாக பிரகலாதன் வாழ்ந்து